பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சூரத்துல் ஹுஜராத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம், கற்று வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் நேற்று பார்த்தோம் சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 9வது வசனத்திலே ஆரம்ப பகுதியை நாங்கள் பார்த்தோம். மோமீன்களுடைய இரு குழுக்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் தோன்றுவது மிகவும் இயல்பானது, நியாயமானது. அவ்வாறு தோன்றினால் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்ற பகுதி ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அந்த இருசாராருக்கும் மத்தியில் நீங்கள் சமாதானத்தை, அமைதியை ஏற்படுத்தி வையுங்கள். எனவே நாங்கள் இங்கே பார்க்கலாம், இரு குழுக்களுக்கு மத்தியில் முரண்பாடு தோன்றுகின்றது. இவ்வாறு தோன்றினால் மூன்றாம் தரப்பு அல்லது ஏனைய குழுக்கள், அந்த முரண்பாட்டில் ஈடுபடாத ஏனைய குழுக்கள், அந்த முரண்பட்ட குழுக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை செய்து வைப்பதை அல்லாஹு தாலா இங்கு ஃபஅஸ்லிஹு என்று கூறுகின்றார். நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள். இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போது தஃப்சீர் ஆசிரியர் கூறுப்பார்கள், இது ஃபிஅல் அம்ர், ஒரு ஏவல் வினை. அல்குர்ஆனிலே நாங்கள் பார்க்கலாம், தொழுகை, நோன்பு போன்ற விடயங்களை பற்றி கூறுகின்ற போதும் இந்த ஏவல் வினைகளிலே வருகின்றது. அகீமு, நிலைநாட்டுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, அகீமு ஸலாத். அதே ஏவல் வினைதான் அல்லாஹு தாலா ஃபஅஸ்லிஹு என்று பாவிக்கின்றார். நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள். இது ஒரு வாஜிபான வினை, ஒரு கடமையான வினை. இங்கே பொதுவாக நாங்கள் சமூக ஒழுங்கிலே பார்க்கலாம், இரண்டு குழுக்கள் முரண்பட்டு கொண்டால் ஏனைய குழுக்கள், ஏனைய அமைப்புகள், ஏனைய நிறுவனங்கள், ஏனைய இயக்கங்கள் அதனை கடந்து செல்வதை பார்க்கலாம். அவ்விடயத்தில் பொதுபோக்காக இருப்பதை பார்க்கலாம். அவ்விடயத்தில் கரிசனை காட்டாமல் மெதுவாக நழுவி செல்வதை பார்க்கலாம். ஆனால் இது உண்மையில் பிழையான ஒரு விடயம். அல்குர்ஆனுடைய பார்வையிலே மூன்றாம் தரப்பு நிச்சயமாக கட்டாயமாக தலையிட வேண்டும். என்ன நோக்கத்தில்? சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கின்ற நோக்கத்திலே தலையீடு செய்ய வேண்டும். இது ஒரு வாஜிபான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ரைட். இப்போது மூன்றாம் தரப்பு அந்த ஏபி என்கின்ற இரு குழுக்களுக்கு மத்தியிலான இந்த முரண்பாட்டிலே ஏனைய அமைப்புகள், இயக்கங்கள் சேர்ந்து தலையீடு செய்ய போகின்றன என்று வைத்துக்கொண்டார். நாங்கள் பார்க்கலாம், அல்குர்ஆனிலே அல்லாஹு தாலா ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே முரண்பாடு, பிரச்சினை, சிக்கல்கள் வருகின்ற போதும் சமாதானத்தை ஏற்படுத்த வருகின்றவர்களை பற்றி அல்லாஹு தாலா கூறுகின்ற போது ஒரு சொல்லை பாய்ப்பார். ஹக்கமன் என்ற சொல்லை பாய்க்கின்றார். அல் ஹக்கீம், அல்லாஹு தாலா ஞானம் மிக்கவன், மிகவும் அறிந்தவன் என்கிற அந்த கருத்தை கூறுகின்ற அதே சொல்லில் இருந்து வரக்கூடிய ஒரு சொல் ஹக்கம் என்று பாவிப்பார். இந்த சொல் மிகவும் நுணுக்கமானவர். அந்த பிரச்சனையை, கணவன் மனைவிக்கு மத்தியிலான பிரச்சனையை மிக அழகாக டெக்கிள் பண்ணக்கூடிய, மேனேஜ் பண்ணக்கூடிய, ஹேண்டில் பண்ணக்கூடியவர். மிக நுணுக்கமாக, கவனமாக அந்த பிரச்சனையை அணுகக்கூடியவர் என்பதுதான் கருத்து. இப்போது கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலான பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் எவ்வாறு ஹக்கமாக இருக்க வேண்டுமோ, இங்கு நாங்கள் பார்க்கலாம் ஒரு இரு குழுக்களுக்கு மத்தியிலான பிரச்சனை. எனவே இதனை தீர்க்கக்கூடிய மூன்றாம் தரப்பு நிச்சயமாக ஹக்கமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பிரச்சனை இன்னும் பூதாகரமாக மாறுவதற்கு, இன்னும் பெரிதாகுவதற்கு, இன்னும் விஸ்வரூபம் எடுப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே மூன்றாம் தரப்பு ஹக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அந்த ரூட் கோசஸ் என்ன, ஏன் இந்த பிரச்சனை உருவாகியது, இந்த இரண்டு குழுக்களுடைய பின்னணி என்ன, இந்த இரண்டு குழுக்களுடைய சிந்தனை முறைமைகள் என்ன, இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன, நிகழக்கூடிய விடயங்கள் என்ன, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்கள் என்ன, இந்த பிரச்சனைக்கான வெளி காரணிகள் என்ன போன்ற இந்த பகுதிகள், இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் இந்த கான்டெக்ஸ்டை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைக்கான பின்னணி, பேக்ரவுண்ட், காரணம், இவற்றையெல்லாம் தெரிந்தவர் தான், தெரிந்த குழுக்கள், தெரிந்த அமைப்புகள் தான், மூன்றாம் தரம் தான் இந்த பிரச்சனையை மிக அழகாக, சுமூகமாக அணுகக்கூடியவர்களாக இருப்பார். இந்த பிரச்சனையை தணிக்கக்கூடியவர்களாக இருப்பார். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார். எனவே இந்த மூன்றாம் தரம் நிச்சயமாக ஹக்கமாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனையை பற்றி ஆழ்ந்த புரிதலோடும் சமாதான நடவடிக்கைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மெச்சூர்டான மனிதர்களாக இருக்க வேண்டும்.
இந்த பிரச்சனையை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போது சமாதான நடவடிக்கைக்கு அவர்கள் செல்வது கட்டாயமான ஃபஸ்லிஹு பைனஹும். இப்போது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா, அதில் ஒரு சாரார் ஏபி என்கின்ற இரு குழுக்களிலே ஒரு சாரார் இன்னொரு சாரார் மீது அத்துமீறுகின்றார். ஏ பியின் மீது அல்ல பி ஏயின் மீது அநியாயமாக அத்துமீறும். அல் பஹ்யு என்ற அந்த சொல், அல் பகா என்ற சொல் அரபு மொழியிலே பொதுவாக இஸ்லாமிய ஃபிக்ஹிலே அதனை பயன்படுத்துவார்கள். அல் ஹுரூஜ் அலல் இமாம் அல் ஆதில், ஒரு நீதியான இமாமுக்கு எதிராக அத்துமீறுதல், அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தல், அவருடைய நீதியான செயற்பாடுகளை கொண்டு செல்வதற்கு தடையாக இருத்தல் என்றுதான் பயன்படுது. ஆனால் இங்கே அந்த கருத்து அல்ல. ஒரு ஏபி என்கின்ற இரு குழுக்களுக்கு மத்தியில் ஒரு சாரார் இன்னொரு சாரார் மீது அநியாயமாக அத்துமீறின பகா என்ற சொல்லை நாங்கள் தொலம என்று பாவிப்பார்கள், அநியாயம் செய்தார்கள். யஅ்ததா அலா ஹக்கில் ஆஹர், அடுத்த மனிதர்களுடைய உரிமைகள் மீது அத்துமீறுகின்றார். இவ்வாறு ஒரு சாரார் இன்னொரு சாரார் மீது அத்துமீறினால் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஃபகாத்திலுல்லதி தபகி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்வின் விடயத்தில் அவர்கள் மீண்டு வரும் வரை நீங்கள் அவர்களோடு போராடுங்கள். நாங்கள் நேற்று பார்த்தோம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் வேர்ஷன். இரு குழுக்கள் அடித்துக் கொள்கின்ற நிலை, ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்கின்ற நிலை என்பது ஒரு எக்ஸ்ட்ரீம் வேர்ஷன், ஒரு எக்ஸ்ட்ரீம் சீனரியோ, ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். அதே போன்று இங்கும் சமாதான நடவடிக்கைக்கு செல்கின்ற மூன்றாம் தரப்பு பல கட்டங்களை கடக்க வேண்டும். ஃபகாத்திலு என்கின்ற கட்டத்தை அடைவதாக இருந்தார். அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்து இறுதி கட்டம்தான் ஃபகாத்திலு, அவர்களோடு நீங்கள் போராடுங்கள், போராடி நீதியை நிலைநாட்டுங்கள், அமைதியை கொண்டு வாருங்கள், சமாதானத்தை கொண்டு வாருங்கள். ஆனால் அதற்கு முன்னர் பல கட்டங்கள் இருக்கின்றன. பேச்சுவார்த்தை, இவர்களையும் பேச வைத்தல், ஒரு சாராரோடு பேசுதல், அடுத்த சாராரோடு மூன்றாம் தரப்பு பேசுதல், பல கட்டங்களையும் தாண்டி ஆனால் அந்த கட்டங்கள் உண்மையில் நாங்கள் அந்த மூன்றாம் தரப்பு மிக ஒழுங்காக திட்டமிட்டு அந்த மேனேஜ் பண்ணிக்கொண்டு அந்த சமாதான நடவடிக்கையில் ஈடுபடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பான். அந்த மனசை அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களிடையில் கொடுப்பான். அதிலே ஒன்றும் சாத்தியமில்லை என்று வருகின்ற போதுதான் ஃபகாத்திலுல்லதி தபகி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லாஹ். இப்போது ஃபைன் ஃபாத், ஓகே, சமாதான நடவடிக்கையிலே ஈடுபட்டார்கள், அது சக்சஸ். இப்போது சமாதானத்தை உடன்பட்டு விட்டார். ஃபைன் ஃபாத், அந்த அநியாயம் இழைத்த அந்த குழு ஓகே பிழைகளை ஏற்றுக்கொண்டார்கள், நாங்கள் இப்போது அநியாயம் இழைக்க மாட்டோம் என்று அவர்கள் மீண்டு விட்டால் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அவர்கள் இரு சாராருக்கும் மத்தியிலே நீங்கள் அமைதி ஏற்படுத்திவிடுங்கள். பில் அதிலி வ அக்ஸித்து, நீங்கள் நீதியை கொண்டு சமாதானம் செய்து வையுங்கள். அக்ஸித்து, நீங்கள் நீதியை நிலைநாட்டு. அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கலாம், நீதியை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான 2 சொற்களை பயன்படுத்துகின்றார். ஒன்று அல் அதில் என்கின்ற சொல், இரண்டாவது அக்ஸத்த என்ற சொல், கிஸ்த் என்ற சொல். என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசங்களை பற்றி பல தஃப்சீர் ஆசிரியர்களும் வித்தியாசமான கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் சுருக்கமாக கூறுவதாக இருந்தால், அல் அதில் என்பது அல் அதில் ஃபித்தாஹிர் வல் பாத்தின், உள்ளத்திலும் வெளிப்படையாகவும் நாங்கள் நீதியாக நடத்தல், உள்ளத்தளவிலும் நீதியாக நடத்தல், செயற்பாடுகளிலும் நீதியாக நடத்தல். அல் கிஸ்த் என்பது அக்ஸத்த என்பது அல் அதில் ஃபித்தாஹிர், வெளிப்படையாக நாங்கள் நீதியாக நடத்தல். ரைட். இப்போது சமாதானம் பேசக்கூடிய அந்த மனிதர்களுக்கு பற்றியிலே மூன்றாம் தரப்பை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நீங்கள் சமாதானம் பேசுகின்ற போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, அஸ்லிஹு பைனஹுமா பில் அதில், நீங்கள் நீதியை கொண்டு அதிலை கொண்டு சமாதானம் செய். என்ன கருத்து என்றால், ஓகே, ஏ பி என்ற இரு குழுக்கள் முரண்படுகிறார்கள். சி என்ற குழு அல்லது நிறுவனம் அமைப்பு இப்போது சமாதானத்துக்கு முன்னெடுப்புகளை எடுக்கிறார்கள். இப்போது பாருங்கள், அதில் என்பது அல் அதில் ஃபில் ஸாஹிர் வல் பாத்தின், ஃபித்தாஹிர் வல் பாத்தின், வெளியிலும் நீதியாக நடத்த, உள்ளத்திலும் நீதியாக நடத்த. இப்போது இப்படி நடக்கலாம். மூன்றாம் தரப்பு இப்படி யோசிக்க, மூன்றாம் தரப்பின் அங்கத்தவர்கள் இப்போது ஏ என்ற தரம் ஓரளவு பலம் பெற்ற குழு, சமூகத்திலே அதுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்கின்றது, ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபோர்ஸாக இருக்கிறது, செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக ஏ என்ற குழு இருக்கின்றது.
இப்போது நாங்கள் என்ற குழுவோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டால் அது எங்களுடைய ஃப்யூச்சருக்கு, எங்களுடைய அமைப்பினுடைய, எங்களுடைய இயக்கத்தினுடைய, எங்களுடைய நிறுவனத்தினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்று சிந்திக்கலாம். இவ்வாறு சிந்தித்தால் இது இன்டென்ஷன், உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே இவர்கள் இவ்வாறு சிந்தித்தால் அது அதில் அல்ல. அல்லாஹு தாலாவுடைய ஸ்ட்ரிக்டான ஆர்டர் அஸ்லிஹு பைனஹுமா பில். மூன்றாம் தரப்பு சமாதானத்திற்கு வருகின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். தூய எண்ணத்தோடு வர வேண்டும், உண்மையான நோக்கத்தோடு வர வேண்டும், நீதியை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு வர வேண்டும். இதிலே எனக்கு என்ன லாபம் இருக்கின்றது, நான் என்ன லாபத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம், ஏன் இயக்கம் இதனூடாக என்னென்ன பெனிஃபிட்களை அடையப் போகின்றது, என்னுடைய அமைப்பு என்னென்ன லாபங்களை அடையப் போகின்றது, அடுத்த வருடம் எனக்கு இந்த அமைப்போடு சேர்ந்து எவ்வாறெல்லாம் பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இன்டென்ஷனோடு வந்தால் அது அதில் அல்ல, மாற்றமாக அநியாயம். எனவே மூன்றாம் தரப்பு சமாதான உடன்படிக்கைக்கு, சமாதான நடவடிக்கைக்கு வருகின்ற, செய்து வைக்க வருகின்ற அந்த மூன்றாவது அமைப்பு நல்ல தூய்மையான எண்ணத்தோடு வர வேண்டும். இது எங்களுடைய சகோதரர்கள், இருசாராரும் எங்களுடைய சகோதரர்கள். இந்த இருசாராரும் ஒத்துமையாக வேண்டும், எங்களுடைய சமூகம் ஒட்டுமொத்தமாக பலம் பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் வர வேண்டுமே தவிர அவர்கள் வேறு ஹிடன் எஜெண்டாவோடு வரக்கூடாது. ஹிடன் எஜெண்டாவோடு வந்தால் அங்கே அதில் அல்ல, ஃபாஸ்லேஹு பைனஹுமா பில் அதில் என்பதற்கு மாற்றமான கருத்தை தான் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறார்கள். என அன்புக்குரிய சகோதரர்களே, அதனை கூறிவிட்டு அல்லாஹு தாலா அக்குசித்து என்று திரும்ப கூறுகின்றார். நீங்கள் நீதியை நிலைநாட்டு. அக்குசத்த கிஸ்த் என்ற சொல்லிலிருந்து அக்குசத்த என்ற சொல் வருகிறது. கிஸ்த் என்றால் போர்ஷன், பங்கு. நீங்கள் நீதியாக பங்கை பிரித்து கொடுங்கள். இப்போது சமாதானம், ஓகே, சமாதானம் வந்துவிட்டு. இப்போது இந்த மூன்றாம் தரப்பு செய்ய வேண்டிய இன்னொரு பகுதி, இதிலே ஒரு சாரார் அத்துமீறி இருக்கிறார்கள், இன்னொரு சாரார் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது சமாதானம் நடைபெற்றாலும் கூட சிலர் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு குழு பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போது பாதிக்கப்பட்ட அந்த குழுக்கான நஷ்ட ஈட்டை எடுத்துக் கொடுங்கள். இங்கே அவர்களுக்குரிய பங்கை பெற்றுக் கொடுங்கள். அவர்கள் பற்றிய ஒரு பிழையான எண்ணம் சமூகத்திலே பரவி இருக்கலாம், அல்லது அவர்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதாவது இழப்புக்கள் இருந்தால் அதற்கான நஷ்ட ஈடுகளை கொடுங்கள். அவர்கள் பற்றி ஒரு பிழையான பார்வை சமூகத்திடம் முன்வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சமூகத்திடம் அவர்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கட்டியெழுப்புங்கள். அவர்களை பற்றி நல்ல விதத்திலே நீங்கள் ஒரு இமேஜை சமூகத்திலே கொடுங்கள். இவைதான் அக்குசத்து. இந்த வசனம் நேரடியாக இரு குழுக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை செய்து வையுங்கள் என்று கூறினார். அதனை தொடர்ந்து வருகின்ற வசனத்தை பாருங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸித்தீன். இவ்வாறு நீதியாக பங்குகளை கொடுப்பவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். இந்த வசனம் பொதுவான ஒரு வசனம். இது இந்த இடத்திலே இரு குழுக்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பவர்களை பற்றி பேசுவதாக இருந்தாலும் இது பொதுவான ஒரு வசனம். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸித்தீன். நான் என்னுடைய பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்கை உரிய முறையில் கொடுக்கின்றேனா? நான் பேரண்ட் என்ற வகையில் என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நான் ஒழுங்காக கொடுக்கின்றேனா? நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் என்னுடைய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை நான் ஒழுங்காக கொடுக்கின்றேனா? நான் மாணவர் என்ற வகையில் என்னுடைய ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பங்கை ஒழுங்காக கொடுக்கின்றேனா? நான் என பக்கத்து வீட்டு மனிதனுக்கு அந்த பங்கை ஒழுங்காக கொடுக்கின்றேனா? நான் என்னுடைய மனைவிக்குரிய ஹக்கை கொடுக்கின்றேனா? நான் இப்படி இது ஒரு விரிந்த வட்டத்தை கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய அமைப்பு நிறுவனத்தை அங்கத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்கின்றேனா? நான் என்னுடைய சகோதர நிறுவனம், சகோதர அமைப்பு, சகோதர இயக்கத்தை அங்கத்தவர்களுக்குரிய ஹக்கை நான் ஒழுங்காக கொடுக்கின்றேனா? என்னோடு வாழக்கூடிய அடுத்த மனிதர்களுக்குரிய ஹக்கை நான் கொடுக்கின்றேனா? சகோதர சமூகத்தவர்களுக்குரிய ஹக்கை நான் கொடுக்கின்றேனா? ஒரு ஆட்சியாளன் பொதுமக்களுக்குரிய ஹக்கை கொடுக்கின்றானா? பொதுமக்கள் ஒரு ஆட்சியாளர்கள் கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்கின்றான். இது ஒரு விரிந்த கருத்தை கொடுக்கின்றன. எல்லாவற்றையும் மேலாக நான் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்கின்றேனா? நான் இந்த சூறாவிலே கூறுகின்ற ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தது போல எங்களுடைய இமாம் சையீத் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்குரிய ஹக்கை நாங்கள் கொடுக்கின்றோமா என்ற இந்த பகுதி ஒரு விரிந்த பகுதி. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன்.
அந்த பகுதியிலே அந்த பங்குகளை நாங்கள் ஒழுங்காக பகிர்ந்து கொடுக்கின்ற போது அல்லாஹு தாலா எங்களை விரும்புகின்றான். அல்லாஹு தாலா எங்களை விரும்புகின்றான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு அழகானது ஒரு வசனம், ஒரு விரிவான கருத்தை தருகின்ற வசனம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வசனத்திலே முஸ்லீம்கள் மோமீன்கள் எவ்வாறு ஒரு சகோதரர்கள், இந்த பிளவுகள் சர்ச்சைகள் வந்தாலும் கூட எவ்வாறு நாங்கள் எங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த அமர்வில் பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.